ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 5 ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷனாக வந்து இருக்குது. இது நீங்கள் கேட்கும்போது செம ஹாப்பி ஆவீங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரெட்ரோ திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து படக்குழு வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. அது என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து காஞ்சனா 4 திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. காஞ்சனா 4 திரைப்படத்தில் நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகை வந்து நடிக்க போகிறாங்க. இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு படக்குழு வந்து செமையான ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபைனலாக வந்து கூலி திரைப்படத்தோட அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விடாமுயற்சி. ஸோ இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து எல்லாமே வந்து கம்மி, படத்தோட வசூல் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நாம் வந்து பேசிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ படத்தோட வசூல் வந்து தமிழகத்தில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. படக்குழு ஆப்பிள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வந்து இவங்க, அதாவது திரையரங்க உரிமையாளர்கள் வந்து செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழகத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் வந்து ஃபஸ்ட் டே வந்து வெறும் வந்து 26 கோடி வந்து பண்ணியிருந்தது. இது வந்து பெரிய வசூலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ரொம்ப 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 கம்மியான வசூல். ஈவன் டோ வந்து விடாமுயற்சி வந்து ஒரு குட் கலெக்ஷன் தான் வந்து 26 கோடி. ஸோ அதுக்கப்புறமா விடாமுயற்சியோட கலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஸோ இரண்டாவது நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வெறும் வந்து 15 கோடி தான் வந்து பண்ணியிருந்தது. ஓகே, டீசெண்டான வசூல். மூன்றாவது நாள், ஸோ மூன்றாவது நாளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து வசூல் வந்து 2 கோடி கம்மியாக தான் இருந்தது, 13 கோடி. ஸோ நான்காவது நாள், அதாவது சண்டே வசூல் வந்து மீண்டும் இது 15 கோடி வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த வசூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் வந்து கோ திரைப்படம் எடுத்துக்கோங்க, கங்குவா திரைப்படம் எடுத்துக்கோங்க, வேட்டையன், இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 50, 80, 100 கோடி கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த திரைப்படங்களோட வசூல் வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டே வந்து பெருமளவில் 40 கோடி வந்து இருக்கும். ஆனால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கும். அது பாதிக்கு பாதி டிஃபர் ஆகிறத விட வந்து அந்த 3 நாள் அப்படியே தம்மி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் வந்து இருக்காது. இதனால் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபமாக இருந்தாலுமே திரையரங்க உரிமையாளர்களுக்கு பெரும் நஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி திரைப்படம் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு இருப்பதால் ஸோ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, வீக் டேஸ்லேயும், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அந்த ஒரு வீக் டேஸ்லேயும் வந்து ஒரு நல்ல வசூல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. முக்கியமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விஜய் நிறுவனம் வந்து இருக்குது. திரையரங்க உரிமையாளருக்கு வந்து இதனால் வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் மேபி தயாரிப்பு நிறுவனத்துக்கு 250 கோடிக்கு மேலே விடாமுயற்சி வசூல் செய்யலைன்னா லாஸான திரைப்படமாக அமைய போகிறது. ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த விதத்திலும் லாஸ் ஆகாமல் ஒரு பெரிய லாபத்தோடு வந்து விடாமுயற்சி திரைப்படம் எண்டாகியிருக்கு. ரியலி வந்து திரையரங்க உரிமையாளர்கள் கொஞ்சம் வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்காக ஒரு கேள்வி வந்து வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, ஸோ வந்து பல பேர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க விடாமுயற்சி லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கேம் வந்து சோஷியல் மீடியாவில் விளையாண்டு கொண்டு இருக்காங்க. அந்த நம்பர் கேம் எல்லாமே விடுங்க. உங்கள் ஏரியாவில் விடாமுயற்சி திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது? மக்கள் கூட்டம் வராங்களா? நீங்கள் திரையரங்குகளுக்கு போனால் ஸோ வந்து கூட்டம் வந்து எப்படி இருக்குது? ஸோ யூஎஸ்ஏல இருந்தால் யூஎஸ்ஏலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழகத்தில் இருந்தால் தமிழகத்துலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா, கர்நாடகா, பெங்களூர், பங்களாதேஷ், கனடா, ரஷ்யா, இந்த மாதிரி எந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் கண்ட்ரியில் வந்து விடாமுயற்சி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம காஞ்சனா 4 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ காஞ்சனா 4க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. காஞ்சனா 4 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போன வருடம் 2023 செப்டம்பர் மாதமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஸோ இதை போய் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட காஞ்சனா 4 ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் தான் எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, ஸோ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ராகவலால் சார் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சன் டிவி சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ நாங்கள் வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து தயாரித்து கொண்டிருக்கோம். கூலி, ஜெயிலர் 2, அதுக்கப்புறமா ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறோம். இந்த சமயத்தில்
காஞ்சனா 4 அப்படிங்கிற ஒரு சின்ன திரைப்படத்தை எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சன் டிவி வந்து சொல்லிட்டாங்களாம். இதனால் செப்டம்பர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்த திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஸோ ராகவா லாரன்ஸ் ஓப்பனாக வந்து முடிவு பண்ணிட்டாங்களாம். ஸோ வந்து நீங்களாம் தயாரிக்க வேணாம், நான் தயாரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி தன்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போன வருடம் செப்டம்பர் மாதம் வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, நாங்கள் ஜனவரியில் படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2023 செப்டம்பரில். ஆனால் 2024 போயிடுச்சு, 2025 ஜனவரி வந்துருச்சு, இன்னுமே வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்காம இருந்தாங்க. ஏன்டா அப்படின்னு பார்த்தா வந்து ராகவா லாரன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் வந்து இல்லையா. ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி செலவு பண்ணி ஆக வேண்டும் காஞ்சனா 4 தயாரிக்கணும்னா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் வந்து ராகவா லாரன்ஸ் கிட்ட வந்து இல்லையா. அதனால வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஓகே நம்ம வந்து வேற ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மும்பையில் இருக்க ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. இதையும் வந்து ஓகேவும் வந்து மும்பையில் இருக்க தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட அந்த ஓகே வாங்கியிருக்காங்க. அதனால ஓகே வாங்கினா அடுத்த நிமிஷமே வந்து கையோட கையாக வந்து படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தவித ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஜனவரி முதல் வாரத்தில் வந்து படத்துக்கான அஃபிஷியலான ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு அப்டேட்டாக கேட்டால் இதையும் தாண்டி இன்னொரு பக்கமான ஒரு அப்டேட் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காஞ்சனா 4 திரைப்படத்தில் வந்து பூஜா ஹெக்டே வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிகை தமன்னா அவர்களை வந்து ஓகே வந்து பண்ணியிருக்காங்க காஞ்சனா 4 திரைப்படத்துக்காக. இது வந்து ரியலி வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பங்கமான நியூஸ் அப்படி தான் சொல்ல வேண்டும். தமன்னா அவர்கள் வந்து ஓகே வந்து ஆகியிருக்காங்க. ரியலி சூப்பரான விஷயம். தமன்னா அவர்கள் வந்து ஒரு பேய் கதாபாத்திரத்தில் அரண்மனை 4 வந்து பார்த்தோம். அதுவே வந்து ஒரு டீசென்டான ஒரு பேயை தான் வந்து இருந்தாங்க. லைக் வந்து ஆவுன்னு கத்திட்டு ஒரு பயங்கரமாக கொலை பண்ணுற மாதிரி பேசின்னு காமிக்காம ரொம்ப டீசெண்டாக தான் காமிச்சாங்க. நம்ம ராகவா லாரன்ஸை பற்றி தெரியுமே, நார்மலாக இருக்கவங்களே பேய் மாதிரி ஆக்குவாங்க. இவங்க வந்து வெள்ளை கலர் பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பேசின்னு வந்து வரப்போகிறது, எந்த அளவுக்கு நம்ம திரையரங்குகளை பயப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போ வந்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? காஞ்சனா 4க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரியலி வந்து சூப்பரான விஷயம். சூர்யா அவர்களோட ரெட்ரோ திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிவீல் ஆக போகிறது. நாம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்னைக்கு ரிவீல் ஆக போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து சூர்யா அவர்கள் வந்து சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து செம்ம பிஸியாக வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு முன்பே வந்து ரெட்ரோ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து படத்துக்கான ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடித்து விட்டார்கள். ஆனாலுமே வந்து ரெட்ரோ திரைப்படத்தோட எந்த விதமான அப்டேட் கொடுக்காம படக்குள்ள வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மாதம் வந்து அஃபிஷியலாக ரெட்ரோ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து பிப்ரவரி மாதம் வேண்டாம், இந்த திரைப்படத்தை இன்னுமே தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவசரமாக ரிலீஸ் பண்ணாமல் பொறுமையாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. இப்போ வந்து மே மாதம் ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோ திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக சூர்யா திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷன் ஒர்க் அப்டேட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராப்பராக ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ப்ராப்பரான ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபஸ்ட்டு சிங்கிள் டீசர், டைட்டில் டீசர் அந்த மாதிரி வந்து ஒன்று தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ரெட்ரோ திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்ரோ திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேட்டுக்கோங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓகே பிப்ரவரி 14 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னா வந்து அது வந்து ஒரு லவ் சாங்காக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன மாற்று கருத்து அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுக்குள்ள. அது வந்து லவ் சாங் வந்து கிடையாது, அது லவ் வித் மோட்டிவேஷன் சாங். ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து சம்திங் படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஆகாயம் எத்தனை நாள் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இருக்கும். வேலைக்காரன் திரைப்படத்தில் என்னை படைத்தவன் நீதானையா அப்படிங்கிற ஒரு இறைவா ஒரு சாங் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் காதல் வந்து பொய்யாக உன்னை சுத்தி நானே அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமாக என்னோட ஃபேவரட் சாங் ஜெயம் படத்தில் வந்து ஒரு சாங் வந்து இருக்கும், கண்ணாமூச்சி ரே ரே. இது எல்லாமே வந்து லவ்வை வந்து லவ்வே உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம், லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இந்த சாங்லாம் வந்து உங்களை அப்படி கேட்க வைக்கும். லவ்வை தாண்டி வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு எனர்ஜி வந்து ஒரு பாடிக்குள்ள வந்து உருவாக்குற
எதிர்பார்க்குற சாங். இந்த மாதிரி ஒரு சாங் தான் வந்து சூர்யா 45 திரைப்படத்துக்காக வந்து கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வந்து இப்போ வந்து தி சீரிஸ் வந்து படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சந்தோஷ் நாராயணனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே. படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து 25 வந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டை கொடுத்து அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் வந்து படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் வந்து இப்போ வந்து தெரிவிக்க விட போகிறாங்க பிப்ரவரி 14ஆம் தேதி. ஸோ பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் படத்துக்கான அஃபிஷியலான டைட்டில் டீசர் யார் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? விடாமுயற்சி திரைப்படம் ஃபெயிலானா என்ன, குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அஜித் ரசிகருக்கு மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது தயாரிப்பு நிறுவனம் நானும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் சோகத்தில் இருந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றுற விதமாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படம் மாதிரி குட் பேட் அக்லி திரைப்படம் கிடையாது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பெருசாக வந்து அப்டேட் வந்து கொடுக்காம தான் இருந்தாங்க. முக்கியமாக வந்து பாடல்கள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க, ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கான காரணம் வந்து விடாமுயற்சி திரைப்படம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லொகேஷனில் எடுக்கப்படும் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடல்கள் அதிகமாக வைக்க முடியாது, படத்துக்கான ப்ரோமோஸும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. இது ஒன்லி கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம். நம்ம எல்லாருமே அஜித் அவர்களோட வீரம், விஸ்வாசம், வேதாளம் திரைப்படம்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே எப்படி வந்து ஒரு கம்ப்ளீட்டான கமர்ஷியலான திரைப்படமோ அதே மாதிரி தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் கம்ப்ளீட்டான கமர்ஷியலான திரைப்படமாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வந்து இப்போ தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். விடாமுயற்சி திரைப்படத்தோட சேடில் இருக்க அஜித் ரசிகர்களுக்கு நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது வந்து டீசர் கிடையாது, டைட்டில் டீசர். ஆல்ரெடி டைட்டில் வந்து ரிவீல் ஆகிவிட்டது. இது மோஷன் பிக்சர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். இந்த ஒரு பிளானே வந்து இப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஓகே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து இதுக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சுத்தமாக வந்து ஒத்துக்கலையாம, இல்லை இந்த சமயத்தில் டைட்டில் டீசர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. ஆனாலுமே இது இப்போதைக்கு வந்து டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணுவதற்கு முடிவு வந்து செஞ்சிருக்காங்க. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா வருகிற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு இதுக்கான அஃபிஷியலான டைட்டில் டீசர் வந்து ரிவீல் வந்து பண்ண போகிறாங்க. ப்ராப்பர் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டோட ரிவீல் வந்து பண்ண போகிறாங்க. மேபி வந்து இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டைட்டில் டீசருக்கான ப்ராப்பரான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வந்து 1 or 2 டேஸில் 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பயங்கரமான டைட்டில் டீசராக இருக்கும். நீங்கள் விடாமுயற்சி திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு தோல்வி திரைப்படமாக அமைந்ததோ அதை விட வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். நம்ம எல்லாருமே வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை செமையாக வந்து கொண்டாட போகிறோம். ஸோ இந்த டைட்டில் டீசருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க? ஃபைனலி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வித் வந்து ஒரு அஃபிஷியலான வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபைனலான ஒரு கண்டென்ட், அதாவது வந்து கூலி இந்த திரைப்படத்தை வந்து ஆல்ரெடி வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. மே 1ஆம் தேதி. இதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது. மே 1ஆம் தேதி கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ண லோகேஷ் திரைப்படம் நல்லா போகணும். என்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து வாயை திறந்தாங்களோ அன்னைக்கு வந்து ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படி தான் சொல்ல வேண்டும். ஸோ மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜனவரி முதல் வாரத்தில் ஏர்போர்ட்டில் வந்து வந்தாங்க. அப்போ வந்து ரஜினிகாந்த் கிட்ட வந்து, சார் படத்துக்கான ஷூட்டிங் வந்து எப்படி சார் போயிட்டு இருக்கு, படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது வந்து 75% ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். எப்போ வாயை வச்சான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஷூட்டிங் வந்து பல ரீசன் காணுமாக, பல ரீசன், மழை, அதுக்கப்புறம் அந்த இடம் செட் ஆகாமல் ஷூட்டிங் வந்து டிலே ஆகி இப்போ வரைக்கும் இது 75% மட்டும்தான் வந்து முடிச்சிருக்காங்களாம். அதை பார்த்துக்கோங்க. ஜனவரி முதல் வாரம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 35 நாட்கள் மேலே ஆகிவிட்டது. இப்போ வரைக்கும் வந்து 5% ஷூட் மட்டும்தான் அது முடிஞ்சிருக்காம். இதுக்கு முன்பு வரைக்குமே ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன உடனே ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிலே ஆகிவிட்டது. ஸோ ஒரு காமெடி அப்பார்ட், இப்போ மெயின் மேட்டருக்குள்ளே வரலாம். ஷூட்டிங் வந்து டிலே ஆனதால் மே 1ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம், நம்ம வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து பிளான் பண்ணாங்க. வேற ஒரு டேட்ல வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த டைம் வந்து நம்ம கூலி திரைப்படத்தை இந்த மாதிரி வந்து ஒரு போட்டி திரைப்படமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது சோலோ ரிலீஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. நாம் வந்து மற்ற தயாரிப்பு நிறுவனம் வந்து எப்பயுமே வந்து போட்டி போடும். ஆனால் சன் டிவி கம்ப்ளீட்டான ஒரு கார்பரேட் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். அதனால் வந்து போட்டி வந்து போட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு
சோலோ ரிலீஸ் பண்ணுவதற்கு தான் ரொம்ப இந்த கடைசி வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கூலி திரைப்படத்தையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூலி திரைப்படத்தை வந்து 2 டேட் வந்து இது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவதற்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவதற்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை வந்து 2-3 திரைப்படங்கள் வந்து இப்போ ஓகே ஆகி இருப்பதால் தீபாவளிக்கு முன்பே வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்லேயும் வந்து சன் டிவி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு 2-3 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வந்து சன் டிவி வந்து எப்பயுமே வந்து படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பீஸ்ட் திரைப்படம் மட்டும்தான் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவதற்கு டைம் வந்து ஆனது. அதுக்கான காரணம் வந்து ஷூட்டிங் வந்து டிலே ஆனதால் இப்போ வந்து படத்துக்கான இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வித் ப்ரோமோவோட வந்து அஃபிஷியலாக ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து சன் டிவி வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம், செம்மையாக வந்து என்ஜாய் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக இருக்கும் கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம இத்தனை அப்டேட் வந்து பார்த்தோம். இத்தனை அப்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த அப்டேட் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட் வந்து உருவாகுச்சு, எந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து பிடித்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.